பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் எப்போ வரை வாங்கலாம்? என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு வழங்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் பொங்கல் என்று சொல்லும்போது மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி பொங்குகிறது. தமிழர் தம் ஊனோடு உயிரோடு உணர்வோடு கலந்த விழாவாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அமைந்துள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டும் வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ரூபாய் 1000 பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசினுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக ரூபாய் பொங்கல் பணம் வழங்கவில்லை. இதையடுத்து முழு கரும்பு, பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று அரசாணையும் வெளியிடப்பட்டது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்புக்கிணங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 9/1/2025 சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சைதாப்பேட்டை சின்னமலையில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 249.76 கோடி ரூபாய் செலவில் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பயன்பெறுவார்கள். மேலும் பொங்கல் திருநாளையொட்டி அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,77,22,000 எண்ணிக்கையிலான வேட்டிகள் மற்றும் 1,77,64,000 எண்ணிக்கையிலான சேலைகள் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 37,224 நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்பணிக்கு கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் கைத்தறித்துறையை சேர்ந்த சுமார் 50,000 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.